செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டிருப்பது எதனால? இந்த இயக்கம் தொடர்ந்து தோல்விகள். அந்த தம்பி எனக்கு முன்னாடி பேசின தம்பி எல்லாம் கூட அப்படித்தான் இப்படித்தான் அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க சந்திக்காதெல்லாம் இருக்கட்டும், சந்திக்காததே இல்ல, அது வேற இருக்கட்டும். செங்கோட்டையன் இன்றைக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து தோல்வி கொண்டு வருகிறது. இன்று கூட நீ ஏற்பட்டு விடும் இந்த பயத்தில் தான் சில கட்சிகளை நாடி சென்று கொண்டிருக்கிறீர்கள். யார் வீட்டுல போய் காத்து கிடக்குறீங்க? கடந்த தேர்தலில் விஜயகாந்த் வீட்டுல போய் காத்து கிடந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப பேசினாங்க. விஜயகாந்தனுடைய பையன் கொடுத்த பேட்டியை பாருங்க. அன்னைக்கு கடந்த தேர்தல் சமயத்துல அன்றைக்கு நாம வந்து உள்ள வச்சிருந்தா ஆட்சி கொண்டு போடுவேன். இதைக்கான அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், ஒற்றுமையா இருக்கோம். நாம யார் என்ன செஞ்சா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. துரோகம் செஞ்சிட்டீங்க, துரோகம் செய்து விட்டார்கள், ஓபிஎஸ் அவர்கள் வந்து கட்சிக்கு துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு வரிசையா சில காரணங்களை பட்டியலிடுகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. யாருமே இல்லாதப்போ கட்சியினுடைய அலுவலகத்தை ஆட்களை கூட்டி கொண்டு சென்று உடைத்து, அதுதான் நீங்க வந்து அம்மாவுடைய விசுவாசமா அப்படின்னு கேட்கிறார். அதுதான் நீங்க இருக்கக்கூடிய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதா அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு நான் பல காரணங்களை சொல்ல முடியும். அதை நான் சொல்லி கட்சியின் பிளவுகள் நடந்த சம்பவத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தால் ஒற்றுமை என்பது ஏற்படாது என்றுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றோம் சார். சொல்லுங்க. இவர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கு சொல்லுகிறேன். 1989 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திருநாவுக்கரசு, KKSR, கருப்பசாமி பாண்டியன், முத்தம் சேர்ந்த ஐயா பண்ருட்டியார் போன்றவர்கள் எல்லாம் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். சரி. திரும்பி 91 தேர்தல் வருகிற போது இவர்கள் எல்லாம் கட்சியிலே இணைவதற்கு பல முயற்சிகள் எடுத்தார். அன்றைக்கு நான் அண்ணன் திருநாவுக்கரசரோடு இருந்தேன். பல முயற்சிகள் எடுத்து பார்த்தும் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்கள் இல்லாமல் இருந்தால் நான் தேர்தலை என்று சொல்லிவிட்டார். பிறகு அவர்கள் தனியாக பிரிந்து கொண்டு அண்ணன் திருநாவுக்கரசு, கருப்பசாமி பாண்டியன், KKSR, முத்தம் சேர்ந்த இந்த நால்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கூட்டணி கண்டார்கள். கொடி சின்னத்திற்கு போட்டியிட்டார்கள். பங்குத்தியார் அவர்கள் மட்டும் அந்நியர் சங்கத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டார். இது 91 தேர்தல் நிலவரம். நல்லா கவனிக்கணும் சார். இதை எடப்பாடி தெரிஞ்சுக்கிடலாம், அதுதான் சொல்றேன். தேர்தல் முடிவு ஜெயலலிதாவுக்கு சாதகமாக வந்தது. திருநாவுக்கரசு வெற்றி பெற்றார், KKSR வெற்றி பெற்றார், திமுகவின் குடை சின்னத்திலே. அதன் பிறகு கட்சி நடவடிக்கைகளிலே யாரெல்லாம் தோல்வி அடைந்தார்களோ அவர்கள் கருத்தாய் பாண்டியன், குற்றம் சார்ந்த போன்றவர்கள் ஒதுக்கி இருந்தார்கள். எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை. ஜெயலலிதா தொடர்ந்து அரசாட்சி நடத்தினார். ஆனால் கட்சி 96 தேர்தல் வருகிற போது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்ற நிலை வந்த போது ஜெயலலிதா அம்மையா இவர்களை அழைப்பு விடுத்தார். நீங்க நல்லா கவனிக்கலாம். இதே கருப்பசாமி பாண்டியருக்கும் இதே போன்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் வாருங்கள், நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார். நான் அழைக்கிற போது கூட இருக்கிறவன் பேச்சுவார்த்தைக்கு கருப்பசாமி பாண்டியன் சென்றுவிட்டு வந்து மீண்டும் அம்மாவர்கள் எங்களை கட்சிக்குள்ளே கூப்பிட்டிருக்கிறார். நாங்கள் மீண்டும் தேர்தலிலே கட்சியிலே இணைந்து இரட்டை சின்னத்திலே போட்டியிட போகிறோம் என்று சொன்னார். திமுகவிலே போட்டியிட்டவர்கள் சொன்னே மறந்துவிடக் கூடாது இதை. ஆனால் அங்கே அவரோடு இருந்த பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். நான் பக்கத்தில் இருந்தேன் சொல்லுகிறேன், சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லுகிறேன். மிகப்பெரிய ஒருவர் சொன்னார், ஜெயலலிதா செய்த தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் வக்காலத்து வாங்க போகிறீர்களா? இந்த முறை அந்த அம்மா தோற்பது உறுதி, நீங்கள் கட்சிக்குள்ளே போகாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கருப்பசாமி பாண்டியன் சொன்னார், இது என் கட்சி, நான் வளர்த்த கட்சி, இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி கட்சிக்குள்ளே போனார்கள். இல்ல அந்த கட்சிக்கு ஒரு நிமிஷம், அந்த கட்சிக்கே துரோகம் இழைத்து விட்டார்கள். அவர்கள் வந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டு விட்டவர்களை எப்படி மீண்டும் சேர்க்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி கேள்வியா வைக்கிறார். பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் தான் எல்லாரும், இது நான் சொல்றவங்க எல்லாருமே பொதுக்குழுவால் அன்றைக்கு நீக்கப்பட்டவங்க தான். இப்ப நான் சொன்னவங்க எல்லாருமே ஜெயலலிதா நீக்கினா அப்ப பொதுக்குழு நீக்கினதுதான் அர்த்தம். தலைமை நீக்கிருந்தா பொதுக்குழு நீக்கிறதா அர்த்தம் சார். சரி, இப்போ இவங்க மட்டும் இவர் இப்ப நான் எடப்பாடி கேட்கிறேன், அந்த பொதுக்குழு தானே ஜெயலலிதா தான் நிரந்தரமான முதலமைச்சர்னு சொல்லி எந்த பொதுக்குழு தீர்மானம் போட்டுச்சு, அந்த பொதுக்குழு தானே போட்டுச்சு. அதை எப்படி நீங்க மாத்திக்கிட்டீங்க? ஏங்க இதெல்லாம் எதுக்கு இப்ப பேசுறீங்க? இப்ப வந்து ஒற்றுமைப்பட்டால் கட்சி ஜெயிக்கும். ஜெயிக்கிறதுக்கு வாங்க வழியை பாருங்க, மற்றதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம ஒற்றுமையா இருந்தா ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு சொன்னா நீங்க உங்களை பலப்படுத்த மாட்டேன், நான் பக்கத்து வீட்டுக்காரனை போய் பார்ப்பேன்னு புதமே இல்லாதவனெல்லாம் தேடி போய் கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்கீங்களே,
இதுவா கட்சி? இதை வச்சா நம்ம வெற்றி பெற முடியும்? எங்க என்னைக்கு ஒருத்தன் தன்னை நம்பி களத்துக்கு போகணுங்க, அடுத்தவனுடைய துணையை நம்பி களத்துக்கு போக கூடாது. ஒரு தம்பி சொல்றாரு, என்ன தோல்வி வந்த போது இவங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு. இப்ப எங்க அண்ணன் துரைசாமி அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அழகா சொன்னாரு, ஓட்டு வங்கி இல்ல சார். இன்னைக்கு கூட நான் காலையில வெளியே போயிட்டு வந்து ஒரு அம்மா கேட்டாங்க, என்னென்ன செங்கோட்டையன் எல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. செங்கோட்டையன் யாருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது, ஏன்னா பேர் தான் தெரியும், அவ்வளவுதான். இது ஒரு இமேஜ் சார். இமேஜ் வந்து ரொம்ப பாதிக்கும் ஒரு கட்சிக்கு. எது முக்கியம் கேட்டீங்கன்னா எலெக்ஷன் சைக்காலஜி. என் தேர்தல் களத்துக்குள்ள போகும்போது இந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இந்த சைக்காலஜி ரொம்ப முக்கியம். அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அதை விட்டுட்டு இவர் குற்றவாளி, இவர் துரோகின்னு அவர் சொல்றாரு. யாரு? நம்ம எடப்பாடியே சொல்றாரு, சேவல்லையே ஜெயிச்சது அந்தியூர், அது எப்படி இப்ப தோத்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், எடப்பாடிக்கே கேட்கிறேன், 86ல பர்கூர்ல சேவல்லே ஜெயிச்சது இல்ல? 86ல பர்கூர்ல சேவல்ல ராஜேந்திரன் ஜெயிச்சார்ல? ஏன் 96ல ஜெயலலிதா அம்மா அங்க தோத்து போனாங்க? சேவல்ல ஜெயிச்சாரு தானே. 96ல ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கணுங்களா? ஏன் தோத்து போனாங்க? ஏன் நான் உங்களை கேட்கிறேன், நீங்க 89ல அதே 89ல எடப்பாடி தொகுதியில சேவல்ல நீங்க ஜெயிச்சீங்கல்ல? 2006ல நீங்க ஏன் தோத்து போனீங்க சார்? வெற்றியும் தோல்வியும் துரோகத்தால வர்றது இல்ல. இந்த மாதிரி செயல்கள் தான் துரோகத்தின்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. முடிஞ்சு போன விஷயம் சொல்லி பார்த்தா கூட ஏத்துக்க முடியாத சில நிகழ்வுகளாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 100 ஆண்டு காலம் இல்ல, அதற்கும் மென்மேல பயணிக்கணும் அப்படின்றது ஏமாற்றமா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் இன்னைக்கு பல சோதனையை தாண்டி கடந்து வந்து எடப்பாடியார் அண்ணன் வந்து வழி நடத்தி எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. 50 ஆண்டு இல்ல, 100 ஆண்டோட முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படி சொல்லல. இல்ல அதுல என்னன்னா ராமசாமி சார் என்ன சொன்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணும்ன்றத எங்களுக்கு இது. உங்களுக்கு நீங்க தான் போய் ஏன் வந்துட்டு 2021ல திமுக வெற்றி பெற வைக்கிறதுக்கு துணை போனது நீங்க. திரு ராமசாமி, நூற்றாண்டு காலத்து இல்ல அவங்க அல்ல அவங்க திரு ராமசாமி ஒரு நிமிஷம். ராமசாமி சார், நீங்க தான் முடிவுரை எழுத நினைக்கிறீங்க, எழுத முடியாது. நீங்க தான் எழுதணும்னு நினைக்கிறீங்க, அழிக்க துடிக்கிறது நீங்க தான், எழுத கூடாது, துணை போறது நீங்க தான். அதிமுகக்கு என்ன நன்மை? 2021ல ஒவ்வொருத்தரா பேசு இது மக்களுக்கான இயக்கம், தொண்டர்கள் கொண்ட இயக்கம் சார். சார் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கலை பறிக்கப்பட்டது. இனி பயிர் செடி நன்றாக வளரும். விஜயகுமார் அவர் பேசட்டும். இல்ல அவர் பேசட்டும். அவர் கேட்க நீங்க பேசிட்டே இருந்தா அவர் பேசுறது கேட்காது. ஒரு நிமிஷம் அது இருங்க திரு விஜயகுமார் ப்ளீஸ். இந்த கட்சியை நாங்க கிராமமா போய் கொடியேற்றி, என்னோட 22 வயசுல இருந்து நான் கட்சிக்கு கொடியேற்றி வளர்த்தவன் சார். கட்சி பத்தி பேசுறாங்களா? இவங்க எல்லாம் கட்சி பத்தி என்ன கண்டிப்பாங்க சார்? இவங்க உங்களுக்கு நிறைய தெரியும் கட்சியை பத்தி. எல்லாம் கட்சிக்கு துரோகம் பண்ணவங்களை புகழ்ந்து பேசுறீங்களா? அதனால கட்சி ப்ளீஸ் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க டைம் கேட்டு இருந்தா அப்படி சார் அவர் டைம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. பல கோடி தொண்டர்களால கட்டி காக்கிற ஏக்கட்ட இவர் தான் என்னமா நின்று இருக்கிறாரு. பூனை கண்ணை முடிச்சுனா உலகமே இருந்து போச்சா? சொல்லுங்க ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார் சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். முடிமன் ராமசாமி சார் ஒரு நிமிஷம் வார்த்தை ப்ளீஸ் நீங்க தயவுசெய்து வார்த்தை. ராமசாமி சார் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன் சார். என்ன பேசுறேன் சார்? என்ன பேசுற ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க திரு ராமசாமி. ஒரு நிமிஷம் ஹமீதா ஒரு நிமிஷம் விஜயகுமார் சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம்
விஜயகுமார் சொந்த மாவட்டத்துல ஜெயிக்க முடிஞ்சதா? விஜயகுமார் சார் செல்வாக்குள்ளவரா? விஜயகுமார் சார் தேனி மாவட்டத்துல 3 தொகுதி தோத்தது பதில் சொல்லுங்க. உங்க தோத்த வச்சுட்டு இன்னைக்கு நீங்க இது பண்றீங்க. இன்னைக்கு சார் 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 எடப்பாடியார் தலைமை வெற்றி பெற பாரு. அதிமுக வெற்றி பெற பாருங்க. சார் 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 ரைட் இந்த இயக்கத்துல இருந்து சார் 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 வா எல்லாரும் ஒன்னாங்க. எடப்பாடி பத்தி என்ன சொன்னா, எடப்பாடி தலைமை வேண்டாம்னு சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் வந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணீங்க. இந்த இயக்கத்தை எப்படியாவது உள்ள வந்து தோக்கடிக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க. திரு விஜயகுமார் அவர் பேசுற ஒரு நிமிஷம் அவர் பேச நீங்க தான் அதிகமா பேசிருக்கீங்க. நீங்க தான் அதிக நேரம் இல்ல இன்டர் பண்ணிட்டே இருந்தா பேசவே முடியாது. என்ன பொறுப்பாளர்கள், என்ன நிர்வாகிகள், உங்களுக்கு அந்த கேள்வியை கட்சியில வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஐடியா எடுத்து சுத்த முடியாது. அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் அதிமுக பத்தி தெரிஞ்சதுனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். அம்மா காலத்துல சார், அம்மா பக்கத்துல இருந்து வேலை செஞ்சவங்க சார். நாங்க அடையாளம் அந்த உரிமையில நாங்க பேசதான் சார் செய்வோம். அதுக்கு ஐடியா எடுத்தா சுத்த முடியும். இன்னைக்கு பேசணும்ல, அடுத்து 10 வருஷத்துக்கு அப்புறம் பேசணும்னு சொல்லிதான் இங்க வந்திருக்கிறோம். இவங்க என்ன பொறுப்பாளரு? சரி, அப்ப இப்படிப்பட்டவங்க கட்சிக்குள்ள இருக்க கிளப்பிடிங்க வீசுறதுல என்ன சார் தப்பு இருக்கு? என்ன சார் தப்பு இருக்கு? எங்க தமிழர் செஞ்சதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. இப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கிற வரைக்கும் போக முடியாது சார் மேல. பத்தி யாரும் பேசக்கூடாது. பொதுச்செயலாளர் அவர்தான். அவரை வாழ்கின்ற 1000 முறை சொல்லுவோம். அவர் வெல்கை என்று கோடி முறை சொல்லுவோம். எடப்பாடியார் தான் எங்களுக்கு தெய்வம் என்று சொல்லுவோம். அதை மீறி என்ன பண்ணுங்க? எங்க கட்சியோட பொதுச் செயலாளர், எங்க பொதுச் செயலாளர் தான் எங்களுக்கு தெய்வம். அவர் இடுகின்ற ஆணைய கட்டளையை ஏற்றி செயல்படுவோம். சொல்லுங்க, அவர் எங்க கட்சியில இருந்து யார் அடிக்கிறாரோ அவங்களை வந்து உதிர்ந்த ரோமன் தான் சொல்லுவோம். சார் சார் வேண்டாம் 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 விஜயகுமார் சார் அவர் பேச்சிலே இருக்கிறாரா சார்? அவர் ஏதோ அமைதியா இருக்கிறாரா சார்? இந்த இயக்கத்தை வந்துட்டு 1972 17/10 கட்சியை எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது பக்கத்துல இருந்தவர் பேரு அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஆகியவரு. என்னமோ கதை விட்டு பேசுறீங்க. வரலாறு தெரியாது தெரிஞ்சிருக்கோம். நான் எல்லாத்தையும் தயவுசெய்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். சொல்ல சொல்லுங்க சார். பக்கத்துல இருந்தவர் சரி 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 சார் 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 ப்ளீஸ் 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 சார் 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 அவர் எடப்பாடி ஒண்ணு சார் 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 அல்ல அவர் எடப்பாடி பழனிசாமி அது நீங்க மறுத்து பேசுங்க, நான் வேண்டாம் சொல்ல இல்ல சார். நீங்க மறுத்து பேசுங்க, நான் வேண்டாம் சொல்ல இல்ல. அவர் எடப்பாடி பழனிசாமி பத்தி ஒண்ணும் சொல்லல சொல்லுங்க. சரி சரி ஒரு நிமிஷம் திரு ராமசாமி சார், ராமசாமி சார் ஒரு நிமிஷம், ராமசாமி சார் ஒரே நிமிஷம். நான் எனக்கு கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் சார், நான் வேற எதுவுமே எதிர்பார்க்கல தயவுசெய்து சார். இந்த நகர்வுகள் மூலமாக நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், அதாவது என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? இது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமா அல்லது ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா? இதுதான் கேள்வி. 2026 தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதற்கான ஒரு சூழல் எப்படி இருக்கிறது என்கிறதா நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதில். அதிமுக ஆட்சி போறதுக்கு 100% கொடுக்கிறார். ஆனால் இந்திய நிலையில் அதிமுக வெற்றியை பெறும், ஆனால் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு போகாது என்பது எங்களுக்கும் கணித்து நான் இந்த ஒவ்வொரு தொகுதியாக பொன்மாவட்டங்களில் நான் போய் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அரசியல் பிரித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு அரசியல் தெரியும். நான் கள நிலவரத்தை தீர்மானிக்கக்கூடியவன். அது எனக்கு நல்லாவே தெரியும்.
அதிமுக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு போக முடியாது. அது மனசு பேசவில்லை. அதனாலே இவர்களையும் நான் இவருக்கே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஐயா ஓபிஎஸ் நான் சொல்லியிருக்கிறேன், எப்படியாவது கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்கள், ஒற்றுமையோடு அரசியல் செய்ய முயற்சி பண்ணுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொன்னார், நான் எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரே, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்ட சொன்னேன், எந்த வகையிலாவது நீங்கள் இந்திய கூட்டணிக்குள்ள இருந்தாவது திமுகவை வீழ்த்துவதற்கும் எடப்பாடியே எங்கிருக்க போகட்டும், அவரே ஆண்டிருக்க போகட்டும், அவர்களோட எடப்பாடியான அவர்களோட அதிமுக அதிமுக ஆளுநருக்கு உதவி செய்யுங்கள், உதவிக்கரம் நீக்கம் என்பதுதான் எங்களை கொண்டது அவர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் என்னை கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே அவங்களுடைய நோக்கம் என்பது அதிமுகவை தோற்கடிப்பது அல்ல. நீங்கள் கருத்தல்ல உண்மைகள் எடப்பாடி மீது அவர்களுக்கு சோதனை இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதிமுக மீது யாருக்கும் எந்த தத்துவமும் கிடையாது. அதை கூட அதிமுகவுக்காக அவர்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். கட்சிக்காக எதை மீண்டுமாக அவர்கள் தியாகம் செய்வார்கள். அவர் வந்து மாற்று கேட்க கிடையாது சார். தலைவர் அறிவிப்பு திரைப்படத்தில் சொன்ன மாதிரி ஜெயலலிதா சொன்னாங்க, இவருக்காக நான் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வேன், ஆனால் இவருக்காக நான் எதையும் இழக்க மாட்டேன் என்று சொல்லுவாங்க. அதை கேட்க கேட்கணும். அதிமுகவுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வோம், ஆனால் எதற்காகவும் அதிமுக இழந்து விட மாட்டோம். இதான் சார் எங்க லட்சியம். அதிமுக வாழ வேண்டும், அதிமுக ஆள வேண்டும் என்றும் ஒற்றை குறிப்பாக இன்னமும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னமும் பயணிப்போம். அந்த மாற்றிக் கொண்டே கிடையாது. அதிமுக எதிர்முனையில் நிற்கவே மாட்டோம். ரைட் சார், ரைட் ரைட். உங்களுடைய கருத்தை நான் அதை எடுத்துக்கிறேன்.